கல்யாணமாகி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 டேஸ்க்குள்ளேயே வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. வாய்ஸ் மெசேஜ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் இந்த லைஃப்பை வந்து ஏற்றுக்க முடியாது. உங்களோட மானத்தை நான் வந்து வாங்க விரும்பல. நான் வந்து எனக்கு என்னோட சாவு காரணம் என்னோட புருஷன், என்னோட மாமனார், மாமியார்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த பெண் வந்து அதை வந்து குடும்பப்படுத்தியிருக்காங்க, வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 சவரனும் என்னமோ நகையெல்லாம் இவங்க போட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதையும் கூடுதலாக அவங்க நகை கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருமணத்தில் அவங்க சொல்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 நாள் 20 நாள்லையோ அந்த பெண் திரும்பி இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. பட் அதில் என்னென்னா வரதட்சணை தான் பிரச்சனையா அப்படின்றத அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலை. பையனுடைய அம்மாவை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட இது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தனியாக இவங்க பேசுகிறாங்க. இந்த பொண்ணு ஓகே பேசி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட நடந்துட்டுருக்காங்க. யாருமே அவங்களுடைய பெண்ணை இழந்திருக்கிற சமயத்தில் எமோஷனலில் தே வில் பி ஸ்ட்ரெஸ்டு. முதல்ல மயக்கம் நீட்டினதே வந்து தப்பு இல்லையா? அது வந்து ட்ராமாட்டிக்காக இருக்கும். அந்த ட்ராமாவில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அதை அவங்கள போட்டு அந்த அளவுக்கு போட்டு அடிக்கக்கூடாது. அவங்க தந்தை வந்து சொன்னது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீடியாவில் போட்டு அவரை அப்படியே, அதாவது யூ ஆர் நாட் ஈவன் அலவிங் டு மோர்ன். அவருடைய பெண்ணுக்காக அவர் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்காம நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு அவர் போட்டு அடிச்சிங்கன்னா இது எந்த விதத்தில்? வணக்கம் இடமலம் நேர்களே. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த அஜித்குமார் அவர்களை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்ததுனால இந்த தலைப்பை பற்றி பேச முடியாமல் போயிடுச்சு. ஒரு 2 நாள் தாமதமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய தலைப்பு இது. வந்து ஒரு பர்சனல், ஒரு குடும்பத்தோட இஷ்யூ மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியை எந்தளவுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதில் நடந்த ஒரு சின்ன அரசியல் பற்றி தான் வந்து கிஷோர் கே சாமிகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பெண் கல்யாணமாகி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 டேஸ்க்குள்ளேயே வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், தற்கொலை பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதை நம்மளால் கேட்க போய் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் அவங்க குறிப்பாக சொன்ன விஷயம், இதுக்கு மேலே என்னால் இந்த லைஃப்பை வந்து ஏற்றுக்க முடியாது. உங்களோட மானத்தை நான் வந்து வாங்க விரும்பல. நான் வந்து எனக்கு என்னோட சாவு காரணம் என்னோட புருஷன், என்னோட மாமனார், மாமியார்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. இது பற்றி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன அரசியல் தலையீடு இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த மாப்பிள்ளையோட வீட்டு குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணதாகவும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த உதவி வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் சொன்னாங்க. ஸோ முதல்ல நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு 2 குடும்பங்கள் நடுவில் நடந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அவங்க திருமணம் இப்போ தான் நடந்திருக்குது. நல்ல வகையில் தான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்போது ஒன்லி சீங் அந்த பையன் தரப்புலேருந்து யாரும் எதுவும் வந்து பேசலை. ஸோ நமக்கு அதை பற்றி முழுசாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அந்த பெண் தரப்புலேருந்து, ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க தரப்புலேருந்து அவங்க வந்து பேசியிருக்கிறத தான் பார்க்குறோம். அவங்க தரப்பு ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணுடைய அந்த அந்த பெண் வந்து அதை வந்து குடும்பப்படுத்தியிருக்காங்க, வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 சவரனும் என்னமோ நகையெல்லாம் இவங்க போட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதையும் கூடுதலாக அவங்க நகை கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வால்வோ கார் நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அந்த பகுதியில் வந்து அது எப்பவுமே செய்யக்கூடியது தான். அதாவது கொங்கு பகுதியில் அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாருமே பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அது ரொம்ப சடங்கு சம்பிரதாயத்தோடு அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அந்த திருமணத்தில் அவங்க சொல்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 நாள் 20 நாள்லையோ அந்த பெண் திரும்பி இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட் அதில் என்னென்னா வரதட்சணை தான் பிரச்சனையா அப்படின்றத அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலை. டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்ன விஷயம்ன்றத அந்த பெண் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல மறுக்கிறாங்க. அந்த பையனுடைய அம்மா வரட்டும், அவங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனுடைய அம்மாவை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட இது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தனியாக இவங்க பேசுகிறாங்க. இந்த பொண்ணு ஓகே பேசி அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட நடந்துட்டுருக்காப்புல அப்படின்ட்டு. ஸோ வி டோன்ட் நோ தி பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட். சரியா? அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. அதாவது இப்படிலாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே அங்கே என்ன ஆகுது, திரும்ப இன்னொரு 20 நாள்லையோ என்னமோ 20-25 நாள்லேயே திரும்பி பிரச்சனையாகி திரும்பி அந்த பொண்ணு வந்துடுறாங்க. அப்படி வந்து இங்கே இருக்கிற இந்த சமயத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு திடீர்னு கார்
இல்லை அம்மன் கோயிலுக்கோ எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காரை ஓட்டிகிட்டு தான் போகிறாங்க, அவங்களே காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. காரை ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்க இந்த மருந்து ஏதோ ஒன்று அதுக்கு குடிச்சிருக்காங்க. முன்னாடி இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆடியோ ரெக்கார்டை எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் பார்க்கல, டிலே ஆகிட்டு இருக்கு. அவங்க கண்டுக்கல, கவனிக்கலை. அதுக்குள்ளே வெளியில் இருக்கிறவங்க யாரோ பார்த்துருக்காங்க. இந்த 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 பொண்ணு வந்து அந்த தனியாக அந்த கார் நிற்கிது, அந்த காருக்குள்ளே அந்த பொண்ணு வந்து மயங்கிய நிலையில் இருக்குன்றது அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க ஊரில் இருக்கவங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணை கார்லேருந்து வெளில இறக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்குள்ள அந்த பெண்ணை இறந்துட்டதா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. சரியா? நைட்டு தான் வந்து அவங்க அப்பா வந்து கவனிக்கிறாரு, இந்த வாட்ஸ்அப் மெசேஜை கவனிக்கிறாரு, அந்த வாய்ஸ் நோட்டை அவர் கவனிக்கிறார். அதாவது இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த வாய்ஸ் நோட்டையை கவனிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அதை வந்து காவல்துறையுடைய பார்வைக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே காவல்துறை இதை எடுத்துடுறாங்க, கவனத்தில் எடுத்துடுறாங்க. இப்போ அந்த பையனையும் அந்த அப்பாவையும் கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையனுடைய தாயாரை வந்து கைது பண்ணலை. அவங்கள வந்து அவருடைய உடல்நிலையை கருதி, அவங்களுக்கு ஏதோ சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால அவங்களோட உடல்நிலையை கருதி அவங்கள வந்து கைது பண்ணலை அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல். ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு. இப்போ இங்கே உள்ளபடியே பாலிடிக்ஸ் எங்கே வருது அப்படின்னா, இது ஒரு வரதட்சணை கொடுமையால் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து பெண்ணுடைய அந்த பெண் சொல்லலைன்னா கூட கைது பண்ணுவாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு அமைச்சிருவாங்க. பூர்வாங்க ஆதாரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கைது நடவடிக்கை அப்படின்றது அது அடுத்த கட்டமாக தான் போகும். இப்போ அந்த பெண் அவங்க வீட்டில் இறந்து போயிருக்காங்களான்னா இல்லை, அந்த பெண் இறந்து போயிருக்கிறது எங்கே, ஒரு பொது இடத்துல அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் இருக்கும்பொழுது, பெண் வீட்டில் இருக்கும்பொழுது. சரியா? இப்போ இருக்கிறது அந்த ஒரே ஒரு வாய்ஸ் நோட் மட்டும்தான் எவிடன்ஸாக இருக்குது. there is nothing else to suggest that அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி குடும்பப்படுத்தினாங்க அப்படின்றதுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ அந்த பெண் சொல்கிறாங்க இல்லையா, ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கனாக்க உடம்புல வந்து எங்கேயாவது இடி காயம் ஏதாவது இருந்திருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நீங்கள் எப்படி வரையறை செய்வீங்க? அது எப்படி வேணால் கொடுக்கப்படலாம். அந்த பெண் இறந்துருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நீங்கள் வந்து அதை வரையறை செய்ய முடியும். ஸோ அது அவங்க வீட்டில் நடக்கலை, அந்த பெண்ணுடைய வீட்டில் அது நடக்கலை, அதாவது அந்த அந்த மாப்பிள்ளையோடைய வீட்டில் அது நடக்கலை. அந்த பெண் வந்து அவங்க பேரண்ட்ஸோட இருக்கும்போது தான் இது நடந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய வாய்ஸ் நோட் மட்டும்தான் வந்து இதற்கு சாட்சியாக இருக்குது. மற்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பெண் வந்து நிறைய நண்பர்கள்ட்ட பேசினதாகவும் அந்த வாய்ஸ் நோட்டில் சொல்கிறாங்க. நான் நண்பர்கள்ட்ட பேசினேன், தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க, இப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ தட் இஸ் த ஒன்லி மெட்டீரியல் எவிடன்ஸ் தட் வி நோ தட் தே ஹேவ் இஸ் தட் இந்த வாய்ஸ் நோட் தான். என்ன பிரச்சனைன்றதுக்குள்ள அந்த வாய்ஸ் நோட்டில் இல்லை, மேலோட்டமாக சொல்கிறாங்க, அவ்வளோ. மேலோட்டமாக எனக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு வந்து என்னை வந்து பிளாக்மெயில் கூட சொல்லலை, எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எமோஷ்னலாக, அப்புறம் அந்த ஆள் வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறாப்புல என்ன, இப்படி தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர இது வந்து ஒரு ஒரு கோவத்தின் வெளிப்பாடாக கூட அவங்க சொல்லியிருக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஹார்ட்லெஸ்ஸாக பேசக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த விஷயம் தெரியாது. பட் அந்த அந்த பெண் பார்க்கும்போது ரொம்ப இள வயது அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ்ன்றதுக்கு மேரேஜ் இஸ் அ வெரி டஃப் ட்ரான்சிஷன். ஒரு ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டஃப் ட்ரான்சிஷன். ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டில் போய் வாழணும். அங்கே வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் தி ஹஸ்பண்ட். அதுவும் இப்போ கூட்டு குடும்பம் மாதிரி இருக்குன்னு வைங்க, இன்லாஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுலாம் இருக்குது. சரியா? ஸோ இட்ஸ் வெரி டஃப். ஸோ தட்ஸ் வை எல்லா மேரேஜ்க்கு அப்புறமா அந்த போகும்போது எல்லாருமே அழுகுறாங்க இல்லை, அந்த பொண்ணை சார்ந்தவங்க. அது வந்து ஆல் சிரண்டன் ஒரு ஒரு இவ்வளோ நாள் இவங்களோட இருந்துட்டு now we are going somewhere else அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு எமோஷனல் இது இருக்க தான் செய்யும், ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். பட் பியாண்ட் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது ரெண்டு ஃபேமிலியும் தான். அந்த பொண்ணுக்கு, அந்த மாப்பிள்ளையை விட அதிகமாக அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட்டிவாக, இன்லாஸ் எல்லாமே, போத் ஃபேமிலிஸ், ஜஸ்ட் நாட் தி இன்லாஸ். இந்த பக்கம் பொண்ணுடைய பேரண்ட்ஸும் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயினாக கொண்டு போய் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக நீங்கள் கொண்டு போய் வைக்கும்பொழுது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா தே வில் கிவ் யூ பெட்டர் இன்சைட் ஆன் திஸ். பட் ஏன் அரசியல் வருது அப்படின்னா, இந்த வழக்கில் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு அண்ட் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வெளியிலேருந்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க.
அப்படின்னு அந்த பெண்ணுடைய தாயார் கிளைம் பண்ணுறாங்க. இதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த பெண்ணுடைய தாத்தா காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் இருக்காரு. ஸோ ஆளுங்கட்சியுடன் அவங்க கூட்டணியில் இருக்க காரணத்தினால அவங்க வந்து இந்த சிறப்பு சலுகைகளை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அவங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடில் காங்கிரஸில் ஆட்கள் இருக்காங்க. தாத்தா வந்து காங்கிரஸ் முக்கிய பொறுப்பில் இருக்காரு அப்படின்றது தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பெண் வீட்டில் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவர் தான். அவர் அதிமுக சார்ந்து இருக்கக்கூடியவர் தான், ஆதரவாளர் ஓட்டவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தொடர்புகள் மூலம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து நியாயம் வந்து வழங்குறதுக்கு உதவணும், ஏன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, இவங்க ஆளுங்கட்சியுடைய ஆதரவில் இவங்க வந்து தப்பிச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய குமுறலை வெளில சொல்கிறார். அந்த மனக்குமுறலை அவர் வெளில சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோ எடுத்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்கிறார். அதில் அவர் யாருமே அவங்களுடைய பெண்ணை இழந்திருக்கிற சமயத்தில் எமோஷனலில் தே வில் பி ஸ்ட்ரெஸ்டு. முதல்ல மயக்கம் நீட்டினதே வந்து தப்பு இல்லையா? அது வந்து ட்ராமாட்டிக்காக இருக்கும். அந்த ட்ராமாவில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அதை அவங்கள போட்டு அந்த அளவுக்கு போட்டு அடிக்கக்கூடாது. சரி. ஸோ இந்த முற்போக்காளர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இதை செய்கிறாங்க. இட் இஸ் ராங். அண்ட் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு காட்டிக்கக்கூடியவங்களும் இதை செய்கிறாங்க. இது தப்பு. நான் வந்து அவங்களோட எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிறேன். சரிங்க. சரி, ஒரு பெண்ணுக்குன்னு உரிமை இல்லையா, ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு உரிமைன்றது நீங்கள் கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் வந்து அந்த ப்ரெஷரை வந்து அந்த பொண்ணு மேலே போட்டதுனால பாருமா, ஊரே கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமா, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அப்படி அந்த ப்ரெஷரை போட்டதுனால தான் அந்த பொண்ணு வந்து இப்படி ஃபீல் பண்ணுது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. பட் அவங்க தந்தை வந்து சொன்னது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீடியாவில் போட்டு அவரை அப்படியே, அதாவது யூ ஆர் நாட் ஈவன் அலவிங் டு மோர்ன், அவருடைய பெண்ணுக்காக அவர் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்காம நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு அவர் போட்டு அடிச்சிங்கன்னா இது எந்த விதத்தில் இல்லை? இது வந்து இந்த அஜித் குமாரோட வழக்கிலையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ போயிட்டு வந்து நடிகர் விஜய் பார்த்தேன், நான் தப்பு சொல்லலை, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க, திருமாவளவன் போனார், எல்லாம் ஆறுதல் சொல்ல போகிறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மார்னிங் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து அவங்க பாட்டு செக் வாங்குறாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஆர்டரை உடனே கொடுத்து அந்த கையில் கொடுத்து ஏதாவது இதோட நீ வாயை முடிக்க அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி தானே அது. ஆமாம். ஸோ சம்வேர் வி ஹவ் லாஸ்ட் தட் ஹியூமனிட்டி. வேற ஒரு தந்தை தன்னுடைய பெண்ணை இழந்திருக்காரு, அவர் வந்து சொல்கிறார், அந்த பெண் வந்து அந்த அந்த அவங்க வந்து அந்த வாய்ஸ் நோட்டில் சொல்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது தான் என்னுடைய மனசில் இருக்கக்கூடியது, இது அந்த பெண்ணுடைய உரிமைங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறது அந்த பெண்ணுடைய உரிமை. திருமணம் கடந்த உறவு என்று நினைப்பது வேற ஒரு சில பெண்களுடைய உரிமையாக இருக்கலாம். இது ரெண்டுமே நான் அவங்க சாய்ஸஸ். இது ரெண்டுத்தையுமே நான் தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ இது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த பெண் வந்து சொன்னதுக்காக அதை கோட் பண்ணி அவங்க அப்பா சொல்கிறாரு, அவள் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்துட்டு போயிட்டானா வைராக்கியத்தோட போயிட்டா, அந்த வகையில் எனக்கு பெருமையாக தான் இருக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அது ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறார், இன்னர் மீனிங் ஆஃப் தட் இஸ், என் பொண்ணு ஒன்றும் தப்பண்ணல, உண்மையா இருக்கணும்னு நினைச்சா தாங்க முடியாம போயிட்டா அப்படின்ட்டு போயிட்டான்றது தான் அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் வேற எந்த விதத்துலையுமே வந்து உள்நோக்கத்தோட அவர் இப்படித்தான் இருக்கணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஆனால் இவரெல்லாம் என்ன மாதிரியான தந்தை அப்படின்னு சொல்லி அந்த தந்தைக்கு ஒரு இவங்க ஜட்ஜ்மெண்டெல்லாம் போய் அவங்க மேலே பாயறாங்க. பெண் உரிமை, பெண்களுக்கான அந்த சுதந்திரம், இது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், சரியா? பட் இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்வத்தை கொண்டு போய் நீங்கள் வன்மமாக அவர் மேலே கொட்டக்கூடாது. இல்லை, எண்ட் ஆஃப் த டே ஒரு பெண்ணால் காரை எடுத்துகிட்டு போக முடியும், தனியாக ஓட்ட முடியும். She seems to be an educated lady. Educated independent lady, சரியா? ஸோ கண்டிப்பாக அவங்களும் சம்மதிச்சு தான் அந்த அந்த கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருப்பாங்க. மியூச்சுவல் தான், சரியா? இப்போ முன்னாடிலாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் அப்படின்றது வந்து அப்போ தான் இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் அதுக்கப்புறம் பார்த்துக்கவே முடியாது, இப்படிலாம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. கம்யூனிகேஷன் இருக்கு. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க, வெளியில் போகிறாங்க, இதெல்லாமே நடக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் இங்கேயும் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னும் பொழுது அந்த பெண்ணும் தெரிஞ்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. பட் தென் ஷி ஃபைண்ட்ஸ் தட் ஷி இஸ் டன் கமிட், இது வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டெப்பு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிற நிலையில் ஷி கம்ஸ் பேக் டு அவர் பேரண்ட்ஸ். இவ்வளவு செலவு பண்ணி செலவை விட்டுருங்க, அந்த பொண்ணே போயிடுச்சு, இப்போ நீங்கள் இந்த பணம்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெயின் இருக்கும் இல்லையா பேரண்ட்ஸ்க்கு. அப்போ அவங்க வந்துட்டு என்னம்மா 20 நாளில் வந்துட்டு இப்படி சொன்னால் என்னென்னு எடுத்துக்கிறது. சரி சரி பார்க்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணி லெட் அஸ் கிவ் இட் an attempt. கோர்ட்டுக்கு போகிறோம்,
அங்கேயே பல வாட்டி வாய்தா கொடுத்து அனுப்புறாங்க. டிவோர்ஸ் செப்பரேஷன் போகிறோம், கவுன்சிலிங் போங்கன்றாங்க. கவுன்சிலிங் போங்கன்னு எடுத்தோன்னே விவாகரத்து கொடுத்துறது இல்லை. உடனே எடுத்த உடனே கொடுத்துட்றாங்களா டிவோர்ஸை? கொடுக்குறது கிடையாது. பேசுங்க 2 பேரும். ஏன் சொல்கிறாங்க? ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக. கோர்ட்டே அப்படி சொல்லும்பொழுது, சட்டமே அதை சொல்லும்பொழுது பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்களா? அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்க கனவுலையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. இதில் போய் முடியுன்றது அவங்களுக்கு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போய் நீ ஃபோர்ஸ் பண்ணுறது. அண்ட் தெர் இஸ் அனதர் ப்ராப்ளம், ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னன்னா, மேரேஜ்க்கு முன்னாடி ஐ certainly believe that both the பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் பேரண்ட்ஸ் அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பட் தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் மேரிட் இல்லையா, இவங்க 2 பேருமே தே ஹாவ் டு கோ ஃபார் கவுன்சிலிங். அட்லீஸ்ட் ஹேங் அவுட் பண்ணும் ஒன்றா. ஹேங் அவுட்ன்றது ஒன்று, அதை விட அதிகமாக கவுன்சிலிங். பிகாஸ் சி ஹேங்கிங் அவுட் யூ டூ இட் எனிபடி. சரி சரியா? பட் மேரேஜ் இஸ் an institution that you get into. Our marriage being an institution that you get into, that is something really serious. ஏன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கும். ஸோ அது புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது. இப்போ முன்னாடிலாம் எப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்திருப்போம். ஸோ நம்மளுடைய சித்தப்பா, சித்தி, அத்தை எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதை பார்த்துருப்போம். அவங்களே பழகிறதுனால அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்க்குறோம், அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்றதை பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து வளர்ந்ததுனால நமக்கு அது தேவைப்படல. பட் இப்போ வந்து இல்லையா, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் மோஸ்ட்லி ப்ரிடாமினென்ட்லி அப்படிங்கும்போது we require this counseling that those who want to get married. இப்போல்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்றது தான் இப்போ ஃபேஷனபிள் ஆகிடுச்சு. அதை விட முக்கியம் வந்து இந்த கவுன்சிலிங். நிச்சயமா. பிகாஸ் தே ஷுட் நோ வாட் தேர் கெட்டிங் இன். எதுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்ன்றது தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது. ஸோ இது ஐ எம் நாட் ட்ரைங் டு அட்வைஸ் எனிபடி, பட் தென் ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் அ நெசசிட்டி அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பையன் எந்த வேலையும் பண்ணாத மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2 மணி நேரமோ 3 மணி நேரம் மட்டும்தான் he had some work. அதுக்கு ஏதோ மந்த்லி ஏதோ 28,000 ரொம்ப சம்பளம் வருது இப்படின்றது அந்த பொண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க. அதனால இந்த ஃப்ரீ டைம் எல்லாம் எங்கேயும் வெளியில் போகாமல் இஸ் an introvert அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. அகெயின் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. தி அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்றது நம்ம we don't know. ஸோ நம்ம வந்து it can't be judgmental. Jump into conclusions. But yes, there is a voice note which speaks about torture. சரியா? அதை நம்ம உதாசீனப்படுத்தவும் முடியாது. அப்போது அந்த டார்ச்சர் என்ன, அந்த ஹராஸ்மெண்ட் என்னன்றது அந்த குடும்பத்துக்குள்ளே தான் தெரியும். அந்த பொண்ணே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல் அவங்க மாமியார்கிட்ட தான் கூப்பிட்டு அவங்கள்ட்ட தான் பேசுவேன்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் தனியாக அவங்க பேசுகிறாங்க. அப்படின்னும் பொழுது ரொம்ப கிளியர்லி we don't know what transpired. உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது, வாட் கைண்ட் ஆஃப் டார்ச்சர் இட் இஸ், வாட் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் இட் இஸ் நமக்கு தெரியாது. மேபி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னாக்கா 2 பக்கத்துலேயும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரிய வரலாம். அது எவ்வளோ தூரம் அவங்க ரிவீல் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த அப்பா மேலே வந்து பாயிடுது, அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி மேலே பாயிடுது, இந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டி, அந்த ஒட்டுமொத்த சாதியே இப்படி தான் ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ்னாலே இப்படி தான் அப்படின்றது, இந்த மாதிரி ஸ்டிக்மாஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறது இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ராங். சரி, ஓகே. இதான் என்னுடைய இல்லை, நம்ம பொதுவாக இந்த சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுறது இல்லை, இருந்தாலும் வந்து இதில் இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பொதுவெளியில் வந்துட்டதுனால நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அண்ட் பொதுவெளியிலையும் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு குற்றச்செயலாக இது வந்து வந்திருக்கிறதுனால இதை பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபைட் பிட்வீன் 2 ஃபேமிலிஸ்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இது ஒரு சூசைடில் போய் முடிஞ்சிருக்கு. அபெட்மெண்ட் டு சூசைட் அப்படின்றத வந்து ஆர் இன்ஸ்டிகேஷன் டு கமிட் சூசைட் அப்படின்றத வந்து இங்கே குற்றச்செயலாக பதிவு பண்ணியிருக்கிறதுனால, 2 அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை பற்றி பேச வேண்டியது. நிச்சயமாக. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கணும்னு தான் தலைப்பு நான் எடுத்தேன். மிக்க நன்றி.